இனி எப்போதுமே சென்னையில் தோனி விளையாட மாட்டாராம். ஐயோ பாவம், இதை எப்படி தாங்கிக் கொள்வார்கள் சிஎஸ்கே ரசிகர்கள்? கடந்த மார்ச் மாதம் தொடங்கிய 2024 ஐபிஎல் தொடர் தற்போது இறுதிக்கட்டத்தை நெருங்கியுள்ளது. ஏற்கனவே மும்பை இந்தியன்ஸ், பஞ்சாப் கிங்ஸ், குஜராத் டைட்டன்ஸ் ஆகிய அணிகள் தொடரிலிருந்து வெளியேறிய நிலையில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி, சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி, பெங்களூரு அணி உட்பட 5 அணிகள் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற தீவிரமாக விளையாடி வருகின்றன. தற்போது புள்ளி பட்டியலில் முதல் 2 இடத்தில் இருக்கும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆகிய 2 அணிகளும் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிறது. எனவே மீதமுள்ள 5 அணிகளிடையே பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற கடும் போட்டி நிலவி வருகிறது. இந்த நிலையில் மே 18ஆம் தேதி சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடைபெறவுள்ள 68வது லீக் போட்டியில் பெங்களூரு மற்றும் சென்னை அணி மோத உள்ளன. சென்னை அணி 14 புள்ளிகளுடன் புள்ளிப்பட்டியலில் 3வது இடத்தில் இருப்பதால் பெங்களூரு அணிக்கு எதிரான போட்டியில் வெற்றி பெற்றுவிட்டால் நேரடியாக பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றுவிடும். இந்த போட்டியில் தோல்வியடையும் அணி ஐபிஎல் தொடரில் இருந்து வெளியேறிவிடும். எனவே இந்த போட்டி மிகவும் முக்கியமான போட்டியாக பார்க்கப்படுகிறது. ஆகவே சென்னை அணி மற்றும் பெங்களூரு அணி ரசிகர்கள் மிகுந்த எதிர்பார்ப்புடன் போட்டியை பார்க்க காத்திருக்கின்றனர். இப்படியான சூழலில் சனிக்கிழமை நடைபெறவிருக்கும் பெங்களூரு அணிக்கு எதிரான போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் விக்கெட் கீப்பர் தோனி விளையாடுவாரா மாட்டாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஏனெனில் இந்த போட்டியில் சென்னை அணி வெற்றி பெற்றால் மட்டுமே பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறும். அவ்வாறு சென்னை அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறும் பட்சத்தில் இறுதிப் போட்டியில் விளையாடும் வாய்ப்பு பெற்றால் தோனி சேப்பாக்கம் மைதானத்தில் விளையாடலாம். ஒருவேளை இந்த போட்டியில் சென்னை அணி தோற்றுவிட்டால் தோனி முன்பு தனது கடைசி போட்டி சேப்பாக்கத்தில்தான் என்று கூறியது போல விளையாட முடியாது. இதனாலேயே தோனி இந்த போட்டியில் விளையாட மாட்டார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் தோனி இல்லாமலேயே சென்னை அணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்ல ருத்ராஜ் அதிரடியாக அணியை வழிநடத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஐபிஎல் தொடருடன் தோனி தனது ஓய்வை அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தோனியின் கடைசி போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் தான் நடைபெறும் என பலரும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் விரைவில் ஓய்வை அறிவிக்க இருக்கும் தோனி இனி எப்போதும் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் விளையாட மாட்டாரா என்கிற ஏக்கம் அவருடைய ரசிகர்கள் மத்தியில் நிலவி வருகிறது. இந்த நிலையில் நாளைய போட்டியில் சென்னை அணி வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று சென்னை அணி ரசிகர்கள் பிரார்த்தனை செய்து வருகின்றனர். இதுவரை 13 போட்டிகளில் விளையாடி உள்ள தோனி 116 ரன்களை குவித்திருக்கிறார். இதில் குறிப்பிடத்தக்கது என்னவென்றால் 12 பவுண்டரிகள், 12 சிக்சர்கள் அடங்கும். உங்கள் தின சேவல். உங்கள் தின சேவல்.